திருச்செந்தூர் முருகன் கோவில் மாசி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மாசி திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருவிழா நாட்களில் தினமும் சாமியும் அம்பாலும் காலை மற்றும் மாலை நேரத்தில் ஒவ்வொரு விதமான வாகனத்தில் எழுந்தருளி வீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றனர். அந்த வகையில் மாசி திருவிழாவின் 8ஆம் திருநாளான அதிகாலையில் 4 மணிக்கு சிறப்பாக பூஜைகள் நடைபெற்றன. இதனையடுத்து சுவாமி சண்முகர் வெள்ளை பட்டுடுத்தி வெள்ளை மலர்கள் சூடி வெள்ளை சாத்தி கோலத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் வேதாரண்யேஸ்வரர் கோயில் மாசிமக திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா தியாகராஜ சுவாமிக்கு சிறப்பு பூஜையுடன் தேரில் எழுந்தருளினர். இதைத் தொடர்ந்து வேதாரண்யம் நகரமன்ற தலைவர் மீ புகழேந்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மங்கள வாத்தியங்கள் முழங்க அதிர் வேட்டுகள் வெடிக்க பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நகர திமுக சார்பில் பக்தர்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. பழனியில் கடந்த வாரம் தைப்பூச திருவிழா விமர்சையாக நடைபெற்று முடிந்தது. தைப்பூச திருவிழாவின் போது முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானைக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. வள்ளியின் பிறந்த வீடான குறவர் இன மக்களின் சார்பில் தாய் வீட்டு சீதனம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஏராளமான குறவர் இன மக்கள் இணைந்து பழனி முருகனுக்கு சீர்வரிசையை ஊர்வலமாக எடுத்துச் சென்று முருகனுக்கும் வள்ளிக்கும் சீதனமாக வழங்கினர். பழனியில் கடந்த வாரம் தைப்பூச திருவிழா விமர்சையாக நடைபெற்று முடிந்தது. தைப்பூச திருவிழாவின் போது முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானைக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. வள்ளியின் பிறந்த வீடான குறவர் இன மக்களின் சார்பில் தாய் வீட்டு சீதனம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஏராளமான குறவர் இன மக்கள் இணைந்து பழனி முருகனுக்கு சீர்வரிசையை ஊர்வலமாக எடுத்துச் சென்று முருகனுக்கும் வள்ளிக்கும் சீதனமாக வழங்கினர்.